Hello all, welcome back to my Daily Day channel. இன்னைக்கு என்னோட டே இன் மை லைஃப் தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இன்றைக்கி லன்ச் ப்ரிப்ரேஷனுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது தான். ஆக்சுவலி எப்போவுமே ஒரே லன்ச்சு சாப்பிட்டு இந்த சாம்பார் ரசம் அப்படின்ட்டு சாப்பிட்டு ரொம்பவே போர் அடிச்சது. மார்னிங்குமே பிரேக்ஃபாஸ்ட் ரொம்பவே லேட்டாக தான் சாப்பிட்றோம். லீவ் அப்படின்றதுனால இப்போது ஃபுல்லாகவே லேட்டாக ஆகிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ஒரு நியர்லி 11-12 அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்காமல் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுறோம். பட் ஆனால் அது நடக்கிறது இல்லை. ஸோ எவ்ரிடே ஒரு மோட்டிவேஷனோடு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சாலும் எப்படியாச்சும் ஓகே கொஞ்சம் நேரம் அப்படின்ட்டு அப்படியே தூங்கி அப்படியே லேட் ஆகிடுது. இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்ட்டு மின்ட் பிரியாணி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணேன். அது கூட மஷ்ரூம்ஸ் இருந்துச்சு. ஸோ மஷ்ரூம் வச்சு ஒரு பெப்பர் சாட்டே மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஃப்ரெஷ்ஷான மின்ட் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அது கூட க்ரீன் சில்லிஸ் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ ஒரு குக்கரில் செய்யலாம் அப்படின்ட்டு தான். அதில் லைட்டாக ஆயில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கீ 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் கீ நான் ஆட் பண்ணுறேன். ஃபுல்லாக நீங்கள் கீயில் செய்யணுன்னாலும் நீங்கள் செய்யலாம். அப்படி நல்லா ஃபுல்லாக ஆயிலில் செய்யணும் அப்படின்னாலும் நீங்கள் செய்யலாம். நம்ம யூஸ்வலாக பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற கரம் மசாலாஸ் லைக் பட்டை, லவங்கம், ஏலக்காய் அப்படின்ட்டு போட்டு லைட்டாக சாட்டே பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிரேட்டட் ஆனியன்ஸ் இதில் போட்டுக்கலாம். நான் லைக் ஆஃப்டர்நூன் சாப்பிட்ற மாதிரி தான் நான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன். ஒரு கிளாஸ் ஆஃப் ரைஸ் தான் சோக் பண்ணியிருந்தேன். பாஸ்மதி ரைஸில் தான் நான் பண்ண போகிறேன். அதுக்கு 2 பெரிய வெங்காயம் நான் எடுத்துக்கிட்டேன். அது கூடவே க்ரீன் சில்லி நான் 3 எடுத்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு இன்னும் காரம் தேவை அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு நம்ம யூஸ்வலாக பிரியாணிக்கு செய்வோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி மசாலாஸ் தான் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மின்ட், அதுக்கப்புறம் நம்ம க்ரீன் சில்லி பேஸ்ட், ஸோ அது ரெண்டும் நம்ம அரைச்சி வச்சுருந்தது தான் இதில் ஆட் பண்ண போகிறோம். டேஸ்ட் வைஸ் பார்த்தோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அண்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுலேயே லைக் பட்டாணி இருந்துச்சு அப்படின்னா அதுவும் நம்ம போட்டு செய்யலாம். பட் பட்டாணி இல்லாததுனால நம்ம அப்படியே கூட செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் சின்ன தக்காளி ஸ்லைஸாக ஒரு தக்காளி மட்டும் போட்டால் போதும். பிகாஸ் இல்லைன்னா ரொம்ப புளிப்பு தன்மையாக ஆகிடும். ஸோ அந்த டொமேட்டோவும் போட்டு நல்லா நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த வெங்காயம் தக்காளிலாம் முழுசாக நிற்கும். அதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெட் சில்லி பவுடர், ஸோ அதுவும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மின்ட் அண்ட் க்ரீன் சில்லி பேஸ்ட்டு போட்டு அதுவுமே நம்ம நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி அந்த கீரை ஸ்மெல் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனால் நல்லா சாட்டே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த மின்ட்டோட டேஸ்ட்டே இருக்காது. நான் லைட்டாக தண்ணி மட்டும் தெளித்து ஸ்லோவில் வச்சுட்டேன். இந்த மாதிரி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கேர்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கும். ஸோ இது டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. ஸோ இந்த டைமில் 1 கிளாஸ் ஆஃப் ரைஸுக்கு நான் 1.5 கிளாஸ் ஆஃப் வாட்டர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அது கூடவே லைட்டாக சால்ட், தேவையான அளவு சால்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த நல்லா தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம ரைஸ் ஆட் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் நான் இந்த மஷ்ரூம்ஸை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த சைடு அப்படியே வந்துட்டேன். ஸோ மஷ்ரூம்ஸை கொஞ்சம் நேரம் நல்லா தண்ணியில் சோக் பண்ணிவிட்டேன். அது வரைக்கும் இந்த சைடு நல்லா தண்ணி கொதிச்சிடுச்சு. ஸோ நம்ம இப்போ ரைஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸ் தான் இதில் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு சீரக சம்பா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருக்கும். ஸோ ரைஸ் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரைஸ் நீங்கள் எத்தனை கிளாஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற குவான்டிட்டி அளவுக்கு நீங்கள் வாட்டர், அதுக்கப்புறம் மசாலாஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணி
பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் வந்து எப்போவுமே வந்து நம்ம இந்த மாதிரி தான், அந்த மேலே இருக்கிற தோல் வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாவே கொஞ்சம் ஈஸியாகிடும். ஸோ நானும் அப்போ தான் வந்து அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு மேலாப்பில் வாஷ் பண்ணிவிட்டு இது பண்ணுறீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. இது மேலே உள்ள தோல்லாம் வந்து பீல் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் வந்து அதோட ஜெர்ம்ஸ் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. இந்த சைடு வந்து அந்த தண்ணியெல்லாம் வற்றி கொஞ்சம் நல்லாவே அந்த கிரேவி கன்சிஸ்டன்சியெல்லாம் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைம் வந்து நம்ம வந்து குக்கரில் போட்டு விசில் போட்டுடலாம். ஸோ நான் வந்து ஒரு 2 விசில் போட்டேன். ஸோ 2 விசில் போட்டாலே வந்து உங்களுக்கு ரைஸ் வந்து ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே வந்து நான் மம்மிக்கிட்ட கொடுத்து ஸோ அந்த பீல்லாம் வந்து நல்லா உரித்து வைக்க சொல்லிட்டேன். ஸோ மம்மியுமே நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் வந்து மஷ்ரூம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பெருசாகவே வந்து நான் கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ பிகாஸ் நம்ம சாட்டே பண்ணும்போது அது ரொம்ப சுருங்கிடும் இல்லையா? ஸோ அதனால் நான் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் அந்த டேஸ்ட்டுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் மஷ்ரூம் க்ளீன் பண்ணும்போது நீங்களும் இந்த மாதிரி பீல் எடுப்பீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எடுக்காதவங்க இனிமேல் எடுத்துகிட்டு குக் பண்ணுங்கள். பிகாஸ் அதில் வந்து அவ்வளோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இன்டேக் பண்ணும்போது அது பேட், சில டைமாக வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே எஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மஷ்ரூமை வந்து நான் நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ சாட்டே பண்ணுறதுக்காக ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு அதில் தேவையான அளவு ஆயில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸ், நான் வந்து ஒரு பெரிய ஆனியன் எடுத்துக்கிட்டேன். ஸோ பிகாஸ் நம்ம ஒரு பாக்ஸ் மஷ்ரூம் தான் வந்து சமைக்க போகிறோம். அதனால் 1 பெரிய ஆனியன் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஃபைனாக கட் பண்ணிக்கிட்டாவே போதும். அதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்து பட்டை, லவங்கம் அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. நான் டைரெக்டாக வந்து கரம் மசாலா ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ அது எதுவுமே ஆட் பண்ணலை. ஆனியன்ஸை வந்து நல்லா இந்த மாதிரி லைட்டாக சாட்டே ஆனோடனே நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து போட்டுடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தான் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே வந்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப குட்டியான ஒரு டொமேட்டோ தான் நான் எடுத்திருக்கேன். ரொம்ப எடுத்தோம் அப்படின்னா புளிப்பு தன்மை ஆகிடும்ட்டு நான் எடுக்கலை. ஸோ ரொம்ப மைல்டான குட்டியான ஒரு டொமேட்டோ தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட குட்டியாக இல்லை அப்படின்னா நீங்கள் 1/2 டொமேட்டோ கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கிற க்ரீன் சில்லிஸு, இதை ஒரு நான் 3 க்ரீன் சில்லிஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அதெல்லாமே போட்டு நல்லா சாட்டே பண்ணணும். மெயின் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து நல்லா உங்களுக்கு ப்ரௌன் கலரில் ஆகணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அது ஆனாலே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, மெயின் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெப்பர் பவுடர். ஸோ இது வந்து போட்டுட்டு லைட்டாக தண்ணி விட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கிறேன். அது நல்லா சாட்டே வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து கர்டு. ஸோ கர்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு நல்லாவே வரும். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை தண்ணி நிறைய ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா மஷ்ரூம்ஸ் வந்து ரொம்ப கொலன்னு ஆகிடும். அதுலேயே நேச்சுரலாகவே தண்ணி விடும். ஸோ அதனால் மஷ்ரூம்ஸ் போட்டிங்கன்னா அப்படின்னாவே இவ்வளோ தெரியுது இல்லையா பார்க்குறதுக்கே. இப்போ நல்லா அது சாட்டே ஆனோடனே ரொம்ப கம்மியாக சுருங்கிடும். ஸோ லாஸ்ட்டாக வந்து சால்ட் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கிட்டு லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றி அப்படியே விட்டுருங்க. இந்த மஷ்ரூம் பெப்பர் சாட்டே பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு 5 மினிட்ஸ் தான் ஆகும். பிகாஸ் இது ரொம்ப ஈஸியான வேலை. நீங்கள் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே நீங்கள் குக் பண்ணிடலாம். மஷ்ரூம் குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் விட்டாலே போதும், அது நல்லாவே குக் ஆகிடும். டேஸ்ட் வைஸுமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நான் எந்த தண்ணியும் ஆட் பண்ணல, ஜஸ்ட்டு தண்ணி தெளித்து தான் விட்டேன். அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ உங்களுக்கு இப்படியே வேணும் அப்படின்னா நீங்கள் இப்படி எடுத்துடலாம். இல்லை கொஞ்சம் நல்லா ட்ரை ரோஸ் மாதிரி சுக்கா மாதிரி வேணும் அப்படின்னா அந்த வாட்டர்லாம் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃபைனல் டச்சாக வந்து நம்ம கொரியண்டர் லீவ்ஸ் வந்து ஃபைனாக சாப் பண்ணி அதில் தூவி இறக்கணும் அப்படின்னா நம்மளோட மஷ்ரூம் பெப்பர் சாட்டே வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்க்கவே ரொம்ப எம்மி அண்ட் டெலிஷியஸாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
இது வந்து மின்ட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது கூட வந்து நான் ரைத்தா செய்யலாம், டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் ஆனியன்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வீட்டில் செஞ்ச கர்ட் இருந்துச்சு. ஸோ அது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நான் ரைத்தாவும் ரெடி பண்ணிவிட்டேன். ஸோ பிரியாணிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு 2 விசில் வந்தோடனே நான் குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு அதோட ப்ரெஷர் எடுக்காமல் அப்படியே தம் மாதிரி கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் கன்சிஸ்டன்சி பக்காவாக ரெடி ஆகிடுச்சு, பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து மஸ்ட் ட்ரை அப்படின்னே நான் சொல்லுவேன். பிரியாணி இது எந்த ஒரு வெஜிடபிளும் சரி, எந்த ஒரு நான்வெஜ்ஜும் சரி போடாமல் செஞ்ச ஒரு பிரியாணி, டேஸ்ட் வைஸ் பக்கா பிரியாணி மாதிரியே இருக்கும். அது கூட அந்த மஷ்ரூம் சாட்டே வச்சு சாப்பிட்டோன்னா வேறு லெவலில் இருக்கும். மஸ்ட் ட்ரை அப்படின்னே சொல்லுவேன். இந்த மாதிரி குக்கிங், ஷாப்பிங், அதுக்கப்புறம் ப்ராடக்ட் ரிவ்யூ விலாக்ஸுக்கு மறக்காமல் மை டெய்லி டே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக இந்த மாதிரி விலாக்ஸ் வந்துகிட்டே இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.